ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி திரணத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு செவ்வாயை பற்றி தான். குஜாதியா இவர்களில் முதல்ல வரக்கூடிய கிரகம், அதாவது ஐம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜாதி ஐவர்கள் அப்படின்றதில் மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், பதுமன், மங்களன், அதேமாதிரி முன்கோபி, இதெல்லாம் செவ்வாய்க்கு வரக்கூடிய அடைமொழிகள். இப்போ இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கணும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும், இவர் தரக்கூடிய யோக பலன்கள் எப்படி இருக்கும், இந்த யோக பலன்களை தரக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு எப்படி இருந்தால் நல்லது, ராசிக்கு எப்படி இருந்தால் நல்லது, ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் இருக்கக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குது. பொதுவாகவே இந்த செவ்வாய் அப்படின்னாலே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷமான செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கல்யாண நேரத்தில் அதுவுமே பல விதி விலக்குகளில் அடிபட்டு போயிடும். பொதுவாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யோகத்தை தரக்கூடிய கிரகமாக தான் நான் பார்க்குறேன். இது அவயோகத்தை தரக்கூடிய கிரகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே செவ்வாய் தன்னுடைய வீடு திரும்பி பார்க்கும்போது தோஷம் இல்லாத செவ்வாயாக போயிடுது. இந்த செவ்வாய் தோஷத்துக்கு வரக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 வரக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்த்தார் அப்படின்னா, மேச விருச்சிக வீட்டை திரும்பி பார்த்தார் அப்படின்னா தோஷமில்லாத செவ்வாயாக இருக்குது. அது 2ஆம் இடமாகவும் 4ஆம் இடமாகவும் அது 8ஆம் இடமாகவும் அது ஒரு சாப்டரை தனியாக போகட்டும். ஆனால் இவர் தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ன ராசிகளுக்கு அமைவுகளில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். செவ்வாய் இந்த கிரகம் முன்கோபி, நான் காம்ப்ரமைஸ், எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. எல்லாருமே பேசி முடிச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலும் பிரச்சனை பெருசாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி. சொல்லுவாங்க ஒரு விஷயம் தகராறுக்கு எந்த ரா போடுறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார். அதில் சொல்லுவாங்க, கொஞ்சம் தகராறப்பார், அதனுடைய அளவு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ரா, அதாவது அந்த வல்லினம் மெல்லினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரா, பெரிய ரா போட்டுக்க, பெரிய தகராறு இருந்தால் பெரிய ரா போட்டுக்க, சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ரா போட்டுக்கன்ற மாதிரி இந்த செவ்வாயினாலே தகராறு அங்கே இருக்கும். ஏன்னா இவர் வீம்பு எப்போவுமே ஒரு அடமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது புதனும் சந்திரனும் சேர்ந்த ஒரு அடமண்ட்டு, அது ஒரு வீம்பு. ஏன்னா புத்தியும் அறிவும் ஒன்றும் சேர்ந்ததுன்னா அது சிந்திக்காது, அது அதோட போக்கே போயிட்டுருக்கும். அது மாதிரி இந்த சந்திரனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அடமண்ட்டுங்கிறது அது ஒரு வித்தியாசமான அடமண்ட்டு. அதில் செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு அடமண்ட் அப்படிங்கிறது இது எப்படின்னா நல்லா போல்டாக இருக்குது, லக்கணத்திலே இருக்குது, அடிச்சுட்டு தான் பேசுவோம். 4ஆம் இடத்துல இருக்குது. இன்னொன்று ஒரு பொருள், பூமி, அதேமாதிரி ஒரு படிப்பு, இதில் எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் பேசுவோம். அதேமாதிரி 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த 7ஆம் இடம் மேச விருச்சகமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆட்சி செவ்வாய். அப்போ சமுதாயத்தை கட்டி ஆளக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். அதேமாதிரி 10ஆம் இடம் ஸ்தான பலம், அது எந்த இடமா இருந்தாலும் சரி, என்ன பகை வீடுகள் இருக்கும்போது அந்த ஸ்தான பலத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட செவ்வாயாக இருக்கும். இதே செவ்வாய் நீச்சமானார் அப்படின்னா எங்கே இவருடைய கோபத்தை காமிக்கணுமோ அங்கே காமிக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். அமைதியாக இருந்துட்டு அந்த கோபத்தை பூரா உள்ளுக்குள்ளே வச்சு வன்மமாக உருவாகக்கூடிய ஒரு செவ்வாய். எப்போவுமே செவ்வாய் அப்படின்றது கோபத்திலும் சமாதானத்திலும் ஒரு போக்கை கடைபிடிக்காத ஒரு கிரகம். அப்போ உச்சமாக இருக்கும்போது ஒருத்தனை அடித்து அந்த கோபத்தை தீர்த்துக்கும். அதேமாதிரி நீச்சமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, வரக்கூடிய கோபத்தை அதாவது வரக்கூடிய வம்பு சண்டைகளை அவர் சமாதானப்படுத்திக்க முடியாமல் தனக்குள்ளே வச்சு வன்மமாக உருவாக்கி இது ஒரு விதமான சைக்கோவாக மாறிடும். வக்கரமாக இருந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ளே சண்டை கட்டும், அங்கே விட்டுரும், எங்கே எதுக்கணுமோ அங்கே விட்டுரும். அங்கே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே தனது தாயார்கிட்டையோ அல்லது தன்னுடைய மனைவிகிட்டையோ அல்லது சம்மந்தமே இல்லாமல் அக்கா தங்கைகிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய சண்டை, வீதியில் இருக்கக்கூடிய சண்டையை வீட்டுக்குள்ளே போடுறது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கோ அந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த கோபத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது. மொத்தத்தில் இந்த செவ்வாய் கெட்டாலும் கோபம் வரும், நல்லா இருந்தாலும் கோபம் வரும். நல்லா இருந்ததுன்னா ஊருக்குள்ளே தகராறை எடுக்கும், நல்லா இல்லை ஒரு நீச்சமாயிருச்சு ஒரு வக்கரமாயிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே தகராறு கொடுக்கும். அதனால தான் இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த பொருள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெடலாமா அப்படின்னா, கெடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா முழுமையாக அஸ்தங்க தோஷத்தில் போய் விழுந்து நீச்சத்தில் விழுகும் பொழுது அந்த செவ்வாய் கெடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும்.
அப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உடலில் எந்தெந்த பகுதிகளில் எடுக்கு பொதுவாக ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபினுடைய அளவை ஏற்றுறதுக்கு செவ்வாயினுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே பயன்படும். செவ்வாயினுடைய முக்கியமான தானியம் அப்படின்னு சொன்னோம்னா துவரைப்பருப்பு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். செவ்வாய் வந்து பூமிக்காரகன். அப்போ பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய விளைபொருள்கள் எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் அதிகப்படியான பிரதிபலிப்பு கொடுக்கும். ஒரு பூமிக்குள்ளே வந்து ஒரு ரத்தினமோ அல்லது ஒரு காய்கறியோ அல்லது கிழங்கு வகை, பொதுவாக வந்து பூமிக்குள்ளேருந்து வர்றது அப்படின்றது வந்து நம்ம கிழங்கு வகைகள் தான் அதிகமாக எடுக்கிறோம். அப்போ மண்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால தனக்குள்ளே வச்சு பாதுகாத்து கொடுக்கக்கூடிய அனைத்து பொருள்களையுமே வந்து என்ன பண்ணுவார், செவ்வாய் தெளிவான முறையில் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொடுப்பார். இதில் முக்கியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரட் அருமையான ஒரு வஸ்து. இந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க, அழுத்தம் கம்மியாக இருக்கும். அந்த அழுத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேரட் ஜூஸ் வந்து டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்பே வந்து அந்த மினுமினுப்பாக அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலரில் மாறும். கூடவே அந்த பீட் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்ரூட், அதுக்கு பேர் பீட் கிழங்கு, அதை ரூட்டை சேர்த்து பீட்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்னும் அடர் சிவப்பு நிறத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இது உண்மையிலுமே இந்த கிழங்கு வகைகளெல்லாம் ஜூஸாக குடிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின்ஸை வந்து அதிகமாக ஏற்றும், நுண்சத்துக்களை வந்து அதிகமாக ஏற்றி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய உடம்பு வந்து அப்படியே அந்த பீட்ரூட் கலர்லேயும் கேரட் கலர்லேயும் மாறும். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ரத்த சோகையில் வந்து கொஞ்சம் மாநிறத்துக்கு மேலே நிறமாக இருந்தது அப்படின்னா இந்த பீட் கிழங்கு கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாநிறமும் இந்த பீட் கிழங்கினுடைய கலரும் சேர்ந்து ஒரு மாதிரி அந்த பிங்க் கலரில் வருவாங்க. இது உண்மையிலேயே வந்து அது அந்த நேச்சுராக வந்து அந்த கலர்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த கேரட் ஏன் எதனால் இந்த மாதிரி இந்த கிழங்கு வகைகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தில் வந்து விருத்தியை கொடுக்குது அப்படின்னா, இந்த பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியிலிருந்து அவர் பாதுகாத்து வைத்து அவருடைய விளைபொருளை வந்து விளைவிச்சு கொடுக்கும் பொழுது அந்த ரத்தத்திற்கான தாது விருத்தியை கொடுப்பார். அதேமாதிரி வந்து இந்த செவ்வாய் மோசமாக இருந்தார் அப்படின்னா அடிக்கடி உடல் தளர்வை கொடுப்பார். எப்போ அப்படியே வந்து சோர்ந்து விழுந்துக்கிறது. அவர் வேலை வேலை செஞ்சிட்ருப்பார், செய்ய வரைக்கும் வந்து அதுக்கு தெரியாது, செஞ்சதுக்கு பின்னால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்துவார். அடிக்கடி சோர்வை கொடுக்கும், உடல் சோர்வு. அதேமாதிரி வந்து இந்த செவ்வாய் கெடும் பொழுது ஒரு மனிதனுக்கு வந்து தாது விருத்தி வந்து கம்மியாக இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் அதிகமாக வரணும் அப்படின்னா தக்காளி வந்து இதில் நல்ல ஒரு அருமையான ஒரு பழ வகையில் வந்து தக்காளி. அதே மாதிரி வந்து ஆரஞ்சுலேயும் வந்து அந்த ஒரு தன்மை இருக்குது. அதேமாதிரி வந்து ரத்தனங்களில் வந்து பவழம், இதில் வந்து பஸ்பமாக செஞ்சு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பவழ பஸ்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வற்றாத இருமல், சனிக்கு நேர் பகையான ஒரு கிரகம் அப்படின்றது வந்து செவ்வாய். அந்த சனியினுடைய வாயுத்தன்மையால் வரக்கூடியது, கபத்தன்மையால் வரக்கூடியது, பித்தம் கபம் வாயு தானே சனி. அப்போ அந்த வாயு தன்மையால் வரக்கூடிய கபத்தன்மையால் வரக்கூடிய வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வறட்டு இருமலுக்கு வந்து இந்த பவழத்தில் வந்து பஸ்பம் செஞ்சு சும்மா ஒரு நெல் அளவு எடை சேர்த்து குரு என்னும் தேனை சேர்த்து, அங்கே சனி இருக்கார், குரு என்னும் தேனில் வந்து சுவை வந்து குரு, அதனுடைய டென்சிட்டி வந்து சனி, அதனுடைய தாதுக்கள் வந்து சனி. அப்போ இந்த குரு செவ்வாய் சனி இந்த 3 பேர்த்தையும் சேர்த்து, அதாவது வந்து பவழ பஸ்பத்தை அந்த தேனில் வந்து லேசாக குழைச்சி நெல் அளவு தான், சும்மா அதை வந்து அதை சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க, லேசாக அப்படி நெகை கண்ணில் போட்டு தூக்கி எடுத்து போடுற மாதிரி போட்டு அந்த தேனில் குளித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வறட்டு இருமல் நின்றும். அப்போ இந்த ஒவ்வொரு தாது பொருள்களையும் வந்து அந்த கிரகங்களுடைய அமைப்புகள், அந்த காரகத்துவங்கள் இறங்கியிருக்கு, பொதிஞ்சிருக்கு. அப்போ தக்காளி சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தக்காளி அப்படின்றது வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பழ வகை தான். அதேமாரி வந்து இந்த ஆரஞ்சு அப்படின்றது வந்து விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அதிகமான நுண் உயிர்களிட நுண் சத்துக்களை கொடுக்கக்கூடிய பழ வகைகள் ஆரஞ்சு வரும். அதேமாதிரி வந்து அதில் நிறையா இருக்குது, பத்மா கமலா அப்படின்றதெல்லாம் ஆரஞ்சு நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய அமைப்பில் வரக்கூடியதான். இதில் அதிகப்படியான சத்துக்களை கொடுக்குறது உடனடியாக இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்றது வந்து ஆரஞ்சு. அது வந்து அதுலேயே வந்து அது பேரே வந்து 6, 5, 11 அப்படின்னு 11 சுளைகள் தான் இருக்கும். அதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 இல்லையா. அப்போ இந்த 9 போக 2 11, செவ்வாய் போக மீதி சந்திரன் தான் வருவார். இந்த செவ்வாயும் சந்திரன் இணையக்கூடிய அந்த யோகத்தை நம்ம சொல்ல போகிறோம். செவ்வாய்க்கான எண் அந்த ஆரஞ்சு பழத்தை பிரித்தோன்னா 11 சுளைகள், அதில் வந்து 9 சுளைகள் வந்து செவ்வாய்க்கும் 2 சுளைகள் வந்து சந்திரனுக்குமானதாக இருக்கும். அப்போ இந்த மனம்
ப்ளஸ் அந்த உறுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும், அதாவது ஹெல்த்தி ஜூஸாக இருக்கும். அடுத்து வந்து கேரட்டு, இதுவுமே இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு பலனை தரக்கூடிய ஒரு தாது பொருள்கள் தான். அதில் வந்து இரத்த சோகை, ரத்தம் இல்லாமல் அந்த கைகால் விளவளத்து போகிறது, விறுவிறுத்து போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைகளுக்கெல்லாம் இந்த கேரட் ஜூஸ் வந்து அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து இந்த இம்பார்ட்டன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொட்டன்ஷியல் இல்லாமல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்சன், அதாவது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்மை இல்லாதது, ஆண்மை தன்மை குறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த செவ்வாய் தான் முக்கியமான காரகத்துவமாக வருவார். ஒருத்தருக்கு வந்து அந்த மனசும் அந்த சூழ்நிலையும் சரியான முறையில் அமையலை அப்படின்னா அவங்களுக்கான அந்த உடல் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவுகள் வந்து கம்மியாயிடும். அப்போ அதுக்கான பொட்டன்ஷியலை கொடுக்குறவரும் இந்த செவ்வாய் தான். அதில் வந்து அது குறைஞ்சி போயிட்டார் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்மைத்தன்மை குறைஞ்சி போயிடும். அப்போ அது எந்த நிலைமையில் இருந்தால் ஆண்மைத்தன்மை குறையும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் முழுமையாக நீச்சமடையக்கூடிய தன்மையில், சூரியனோடு அஸ்தங்கமாகக்கூடிய ஒரு தன்மையில் இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து முழுமையாக கெட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் செவ்வாய் தோஷம். இதுக்கு பேர் தான் செவ்வாய் தோஷம். இதுதான் என்ன சொல்லு, நம்ம வீடியோவில் முன்னால் சொன்ன மாதிரி காட்ட வேண்டிய இடத்துல வந்து கோபத்தை காமிக்காது, வீட்டுக்குள்ளே வந்து வாதாடுறதும் வீட்டுக்குள்ளே வந்து அந்த முரண்டு பிடிக்கிறதும் அப்படின்றது, நீச்சமாகி அஸ்தங்கமாகிறது அப்படின்றது. அப்போ நமக்கு வந்து அந்த செவ்வாயோட முதல்ல வந்து முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த கட்டில் சுகம் மெத்தை சுகம் அப்படின்றது வந்து முதல்ல அதில் வீரியம் வேணும். செவ்வாய்னாலே பொதுவாக வீரியம் தானே, 3ஆம் இடத்திற்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இளைய சகோதரன், தம்பியுடையான், படைக்கஞ்சான், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அது படைக்கஞ்சாத ஒரு விஷயம் அப்படின்றது வந்து தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். அதேமாதிரி 3ஆம் இடத்திற்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் அதுவே. அப்போ 3ஆம் இடத்துல ஆட்சி ஸ்தானத்தில் இருந்தால் காரகத்துவத்துக்கு வராது. அது இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தது அப்படின்னா ஆட்சி ஸ்தானம் அப்படின்றது வந்து மேச விருச்சகத்தில் இருக்கும். அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த சுய கிரகமாக பாவக கிரகமாக செயல்படுறதுனால காரக பாவனாஸ்தி வராது. அப்போது அந்த 3ஆம் இடத்துக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னாலே இங்கே கண்டம். இந்த கண்டம் அப்படின்றது வந்து ரச்சு, அந்த ரஜ்ஜு அப்படின்றத சொல்கிறது அந்த கண்ட கயிறை சொல்கிறது தான். அப்போ இந்த ரச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இவர் வந்து சந்திரனோடு லக்கனோடு பொருந்தி வரக்கூடிய அமைப்பில் வந்து ருச்ச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ருச்சுக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ருச்சுக யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம், விரிவாகவும் பேச போகிறோம், தெளிவாகவும் பேச போகிறோம். அப்போ இந்த செவ்வாயினுடைய அமைப்பு எங்கே நீச்சமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியில் 28வது டிகிரியில் புதனுடைய காலில் ஆயில்யம் கிட்டத்தட்ட வந்து 4ஆம் பாதத்தில் அவர் வந்து பரமநீச்ச பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வருவார். இங்கே வந்து கடகராசியில் வந்து 28வது டிகிரியில் செவ்வாய் வந்து பரமநீச்ச பாகையில் இருப்பார். இப்போ வந்து சூரியன் அப்படியே நெருங்கி வர்றார், ஆடி மாச சூரியன். இதுதான் அந்த இம்பார்ட்டன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, மலட்டுத்தன்மைன்னு கூட சொல்ல முடியாது, வீரியமின்மை, பொதுவாக அதில் ஈடுபாடு இல்லாத ஒரு கிரகமாக இருக்கும். கூடவே கேது சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோமே, இது 3ஆம் இடமாக இருக்குது, கேது சேர்ந்துடுறார் அல்லது சனி சேர்ந்துடுறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு கிரகமாக இருக்கும். அப்போ அதில் ரெமெடி, இது வந்து 3ஆம் இடமாக இருந்து இதுக்கான ரெமெடி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே இருக்கிறார், அந்த ஆட்சிநாதன் வந்து இங்கே இருந்து சந்திரன் வந்து அங்கே பார்த்துடுறார். இப்போ வந்து அதற்கு வந்து பரிகாரம் உண்டு. பரிகாரம் மீன் மருந்து இருக்கு, அதுக்கு வந்து அதை எசென்சியல் கொடுக்கறதுக்கு, அந்த பொட்டன்ஷியல் கொடுக்கறதுக்கான மருந்துகள்லாம் இருக்கும். இப்போ இந்த சாரம் கொடுத்தவன் அவர் வந்து ஆட்சியில் இருக்கார், இங்கே வந்து புதன் வீட்டில் புதனே இருக்கார், உச்சமாகி இருக்கார், இங்கே புதன் உச்சமாகி இருக்கார். இங்கேயும் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாரநாதன் வந்து தெளிவான முறையில் இருக்கார், செவ்வாய்க்கு 12 இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கார், ஆட்சியில் இருக்கார், இங்கே இருக்கார். அதே மாதிரி இருந்தால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கால் கொடுத்தவனும் நல்லா இருக்கார். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம உருவாக்கிடலாம். இது எல்லாமே மைனஸாக போகும்பொழுது தான் நமக்கு. ஏன் இங்கே வந்து சந்திரன் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். அப்போ அவர் வந்து இங்கே வந்து
அவருடைய பார்வையை செலுத்தும் பொழுது முழுமையான சுபகிரகமாக இருந்து பார்வையை செலுத்தக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் இப்போ அந்த இணைவெளியும் வருவார், அந்த ருச்சுக யோகம் அப்படின்ற இணைவெளியும் வருவார். அப்போ இந்த கிரகமாகப்பட்டது இப்போ முழுமையாக வந்து நீச்சமாயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இதையே மாறிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இப்போ வந்து இந்த அஸ்தங்க தோஷத்தில் இருக்கும் பொழுதும் நீச்சத்தில் இருக்கும் போதும் செவ்வாயினுடைய பலம் இன்மை அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த யோகமும் செயல்படும். ருச்சுக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமும் செயல்படும். செவ்வாயினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய காம எண்ணங்கள், அதேமாரி காம இச்சைகள், அதேமாரி அந்த காம போர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஜெயிக்கிறது. உண்மையிலே வந்து கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து முக்கியமாக பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரச்சனைன்னு வரக்கூடியது, ஏதோ ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் சரியான முறையில் இல்லை அப்படின்னா கணவன் மனைவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் போர், உடல் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நடக்கலை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைவாக வந்து மாட்டிக்கும். அப்புறம் தான் வந்து இது எதுக்குமே லாயக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறது வந்து கோயில்லையாக இருக்கும், அது மண்டபத்துலையாக இருக்கும், அது 100 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு 4 பேர் மட்டுமே போயிட்டு அது கோர்ட்டாக இருக்கும். இது இந்த மன வாழ்க்கை மனமுறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் கொண்டு போயிட்டு இந்த செவ்வாய் கொண்டு போயிட்டு எங்கே கொண்டு போய் நிறுத்திடுவார், சனிக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடுவார். ஏன்னா அவர் இங்கே தான் வந்து உச்சமாகிறார், ஏன்னா சனி தான் வந்து இங்கே போயிட்டு நீச்சமாகிறார். அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், இவருக்கு வந்து அதாவது மத்தியஸ்தம் பண்ணி வச்சு ஒன்று நீ இப்படி போயிருங்க, நீங்கள் இப்படி போயிருங்க அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது இந்த சூரியனுடைய அமைப்புன்றது வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும்போது சந்திரன் இந்த இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான மருந்து உண்டு, இதற்கான ரெமெடி உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதற்கு தேவையான நம்ம முதலே சொன்ன இந்த கேரட் ஜூஸு, அதேமாதிரி வந்து பவழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பஸ்ப முறையில் சாப்பிடக்கூடியது, தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறது, துவரப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக உடலில் சேர்த்துக்கிறது அப்படின்றது வந்து இந்த கிரக அமைவுகளிலேயே இந்த செவ்வாய் போய் மாட்டி உக்காந்துருந்ததுனாலும் அதிகப்படியான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அது அந்த ரெமெடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி வந்து இந்த செவ்வாய் இங்கே இருக்கார், உச்ச செவ்வாயாக இருக்கார், இங்கே 28 டிகிரியில் கிட்டத்தட்ட செவ்வாயினுடைய சுயசாரத்திலேயே வந்து உச்சமாக இருப்பார். அவிட்டம் 2 அவருடைய சுயசாரமே இங்கே. அங்கே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது அதீதமான காம உணர்வுகளை கொண்ட செவ்வாய். எப்பவுமே இது வந்து அதிகப்படியான தலகணம், போர்வெறி, அடிச்சுட்டு தான் பேசுவார். பேசிட்டெல்லாம் அடிக்க மாட்டார், முதல்ல அடி விழுகும், அப்புறமா தான் பேசுவார். அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. அதுவே இங்கே சூரியன் இங்கே இருக்கிறது அப்படின்றதால இது பரம வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்துடும். இது இன்னுமே வந்து அடமெண்ட் அதிகம், வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும், வெளியேயும் பிரச்சனை இருக்கும். இது எதையுமே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடுமையாக இருக்கும். இது கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் அந்த ருச்சுகை ஒத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதில் வந்து மண், மனை, பூமி, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி எல்லாமே இருக்கும். நல்ல அருமையான ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். மணமகள், மணமகன், தம்பதியர்கள் வந்து ஒற்றுமை நல்லா இருக்கும். சில நேரங்களில் வந்து இந்த செவ்வாய்க்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கோட்சாரத்தில் வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி வந்து இந்த லக்ன ரீதியாக லக்ன பாவர்கள் வந்து தசை நடத்தும் பொழுது அந்த சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக மாறும். சரியா? அப்புறம் வந்து இந்த செவ்வாயினால் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அந்த யோகம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ருச்சுக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பஞ்சமாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் சூரியன், செவ்வாய், ஒளி கிரகங்கள் தவிர்த்து, ராகு, கேது, நிழல் கிரகங்கள் தவிர்த்து வரக்கூடியது. லக்கணம், சந்திரன் ரீதியாக இந்த கிரகங்கள், இந்த பஞ்சமாதி கிரகங்கள் அப்படின்றதுல வந்து ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த கிரகங்கள் தரக்கூடிய யோகத்தை பற்றி தான் இது முழுமையாக இந்த காணொளி வருது. இதில் செவ்வாயை மட்டும் பார்க்கணும். இந்த செவ்வாய் லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்துல உச்சமாக அல்லது லக்கணத்திலேயே உச்சமாக இருக்கக்கூடிய லக்கணமாக இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு வகையில் வந்து ருச்சுக யோகத்தை தரக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது. இப்போ இந்த இடமே வந்து லக்கணமாக விழுந்துருது, மகர லக்கணமாக விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இது ஃபஸ்ட் கிளாஸ் ருச்சுக யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து இதற்கு நேர் 7ஆம் இடம் அப்படின்றது வந்து சந்திரனுடைய வீடு. சந்திரன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். இங்கே வந்து அவரே வந்து அவருடைய சுயசாரத்தில் நிற்கிறார். திருவோணம் 1, 2, 3, 4 பாகங்களை நிற்கிறார். லக்கணத்தில் வந்து உச்ச செவ்வாய், 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது, அது வக்கரமாக இருக்குது. செவ்வாயினுடைய தன்மை வந்து முழுமையான கோபத்தை வந்து தவிர்க்கக்கூடியது. கூடவே வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்
தன்னுடைய சுயசாரத்தில் சாரம் வாங்கியவன் கூடவேகவும் தன்னுடைய சுயசாரத்தில் உச்ச செவ்வாயாக இருந்து லக்கணத்துக்கு 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கும் பொழுது இந்த யோகமாகப்பட்டது பூமியாளும் யோகம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து 7ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நெடு செவ்வாய் கொடுஞ்சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பணம் வரவை கொடுக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகம், ஆளும் கிரகம், ஆளுமையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கிரகம். இது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லா அண்ட் ஆர்டர், நியாயம், நேர்மை, தர்மம். இது 3 தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா அதனால தான் அந்த 3ஆம் இடத்திற்கு காரக கிரகமாக வர்றார். அதே மாதிரி வந்து எப்போவுமே துடிதுடிப்பு, இளமை, அழகான துள்ளல், இது எல்லாமே செவ்வாய்க்கே உரித்தான ஒரு குணம். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ருச்சியுக யோகம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் லக்னத்திலே செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ வக்கரமே இல்லை. இப்போ சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இங்கே இந்த இடத்துல வந்து சூரியன் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அழகான ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல வந்து இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அட்டகாசமாக சொல்லுவார். பொதுவாகவே வந்து சூரியன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த சூரியனுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 6, 11 இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இன்னும் அதிகப்படியான நல்ல ஒரு தெளிவான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜாதகர் வந்து மண்ணாழ்வது, பொன்னாழ்வது, லாபஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிறது. அதே மாதிரி வந்து விருச்சக வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இன்னும் ஒரு படி அதிகமாக இந்த வக்கரமல்லாத செவ்வாய் அப்படின்றது வந்து இந்த நிதானத்தோடு இருக்கக்கூடிய, நிதானத்தோடு கையாளுமை செய்யக்கூடிய ஒரு சூரியனாகவும் அதாவது செவ்வாயாகவும் இருக்கார் இந்த ருச்சிக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில். அடுத்து வந்து இந்த சந்திரன் வந்து சனியினுடைய வீட்டில் இருக்கிறதுங்கிறது, சந்திரனுக்கு அநேகமான கிரகங்கள் வந்து பகை கிரகங்கள் கிடையாது. சந்திரனைத்தான் சனி வந்து பகையாக பார்க்கக்கூடிய, சந்திரன் வந்து எந்த கிரகத்தையுமே வந்து பகையாக பார்க்கறதில்ல. அதனால் வந்து இந்த மகர லக்னத்தில் செவ்வாய் இருந்து உச்ச செவ்வாயாக இருந்து மகர ராசியாகவே இருந்து லக்கணமும் ராசியும் ஒரே ராசியாகவும் இருந்து அந்த இடத்துல வந்து சுயக்காலில் வந்து சந்திரன் தன் வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகமாகவும் செவ்வாய் இந்த லக்கணத்தில் வந்து உச்சமாக இருந்து அவருடைய சாரத்திலே உச்சமடைந்து இந்த ருச்சுக யோகம் அப்படின்றது வந்து செயல்படும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தசைகள் இப்போ எப்படி வரும், சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை கிட்டத்தட்ட அந்த 17 வருஷம் ஒரு 25 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 35 ஒரு 7 42 இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய இந்த யோகமாகப்பட்டது செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரி சார் வரல, அவருடைய ஆயுட்காலத்தில் வந்து இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் வரல அப்படின்னா ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய சந்திர செவ்வாய் தசைகளில் கண்டிப்பாக அந்த சந்திர செவ்வாய் புத்திகளில் வந்து புத்தி அந்தரம் இதுகளெல்லாம் வந்து இந்த ருச்சுக யோகம் அப்படின்றது வந்து தெளிவான முறையில் இந்த யோகத்தை செயல்படுத்தும். அப்போ அதனால் அந்த ருச்சுக யோகம் அப்படின்றது வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பல்கா, அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா எர்த் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, எதையுமே கனரகமாக வைத்திருக்கக்கூடியது. அப்போ பல்கான தொழில் ஒரு மில்லியன் கணக்கில் வந்து அவங்க வந்து கொள்முதல் வியாபாரம் போட்டு செய்யக்கூடிய தொழிலை வந்து இந்த செவ்வாய் அழகாக செஞ்சு முடிப்பார். அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ், மண் சார்ந்த வகை, நிலம் சார்ந்த வகை, அதே மாதிரி நிலத்தில் பயிரிடப்பட்டு வந்த பயிர்கள் சார்ந்த ஒரு தொழில், இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து எதில் எடுத்தாலும் லாபம் லாபம் லாபமே. இந்த சூரியன் போயிட்டு இங்கே உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த சூரியன் வந்து அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறது, அல்லது இவருக்கு வந்து ஒரு 6ஆம் இடத்துல அங்கே போய் உட்காந்துருக்கிறது. மிதுன வீட்டில் வந்து சூரியன், அதே மாதிரி வந்து சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோமே, தை மாதமே பிறந்திருக்கார். ஏன்னா இந்த சந்திரனுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் கெடும். ஏன்னா அவர் வந்து பௌர்ணமி சந்திரனுக்கு இல்லை, அதாவது வந்து அந்த அமாவாசை சந்திரனாக போயிடுறார். அப்போ இந்த சந்திரன் வந்து லக்கணத்திலேயே இருக்கிறதுங்கிறத காட்டிலும் இந்த இடத்துல வந்து ஒரு 3ஆம் இடத்துல இருக்கார், மிதுன வீட்டில் இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னா இந்த சூரியனுடைய அமைப்பு இந்த லக்கணத்துக்கு வந்து ஒருபடி அதிகமாக. அப்போ அந்த சூரியனுடைய தசையிலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த தசைகளில் வந்து இந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய அந்தஸ்தையும் லாபத்தையும் தொழிலில் பூமி நிலங்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆட்சித்துறையில் உயர்ந்த பதவி உயர்வு அப்படின்னாலே வந்து லா அண்ட் ஆர்டரில் வர்றதுக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஆட்சியராக இருக்கக்கூடியதை காட்டிலும் ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, ஐசிஎஸ்ஸு இந்த மாதிரியான படிப்பு துறைகளில் வந்து அதிகமான நல்ல கனமான படிப்பை படித்து
கனமான உத்தியோகத்தில் உட்காரக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியது இந்த ருச்சுக யோகத்தில் வரக்கூடியது. இப்போ இந்த கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே ஒரு கிரகம் வந்து தோஷத்தை தராமல் இருக்கணும், அந்த யோகம் வந்து தோஷமாகாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த யோகம் பொருந்திய கிரகங்கள் அப்படின்றது வந்து லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 இருக்கணும், 6, 8, 12 மறையக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த லக்கணத்திற்கு இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சாரம் கொடுத்த சாரநாதன் வந்து கெடாமல் இருக்கணும். அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இந்த சனியும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 3, 6, 11 இருந்தாலும் இன்னும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த சனிக்காகப்பட்டது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்க சனி இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோமே, இதுவும் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 7 வந்து சனி அப்படின்றது வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் காலதாமதத்தை செய்யும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனாலும் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி போயிட்டு மீண்டும் வந்து இந்த இடத்துல வர்றது அப்படின்றது வந்து இந்த இடத்துல சனிச்சந்திரன் நினைவு அப்படின்றது வந்து சனிச்சந்திரன் நேர் பார்வை அப்படின்றது வந்து பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த இடத்துலையே ஆட்சி, இவங்க இந்த இடத்துலையே ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு 27, 30 வயசுக்கு மேலே வந்து திருமண வைபவங்கள் நடக்குமே ஒழிய யோகத்தை வந்து அள்ளித்தரக்கூடியது. இப்போ இந்த நேரத்தில் வந்து சனியினுடைய தசையும் வந்து நல்ல தசையாகவே செயல்படும். அப்போ ஒரு யோகத்தை ஒரு கிரகங்கள் தரணும் அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து லக்கணத்திற்கு சுபராக இருக்கும் பட்சத்தில் நல்லது. அதேமாதிரி வந்து உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த கிரக இணைவுகள் நடந்து இந்த கிரக இணைவுகளில் வரக்கூடிய யோகம் அப்படின்றது வந்து பல மடங்கு பலனை தரக்கூடிய யோகமாக இருக்கும். 6, 8, 12 மறையக்கூடாது. சாரம் கொடுத்தவன் 6, 8, 12 மறையக்கூடாது. அதேமாதிரி வந்து டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கொடுத்தவனும் 6, 8, 12 மறையக்கூடாது. 1, 5, 9ங்கிறது வந்து மிகச் சிறப்பாக இருக்கும். 1, 4, 7, 10 அப்படிங்கிறது வந்து அடுத்து சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி யோகங்களில் வரும் பொழுது சரி, இப்போ செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டில் இருக்கார், மேசராசியில் இருக்கார். இப்போ இங்கிருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியத சந்திரன் ஆட்சி வீட்டில், இது 2ஆம் தரமாகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திர கால் இருக்குது. அப்போ இந்த ஏதோ ஒரு இடத்துல நிற்கணும், மேசத்தில் அசுபதியில் நிற்கணும். அப்போ எங்கேயோ ஒரு ஜாதகத்தில் வந்து இடிக்குதுன்னு அர்த்தம். கேது சாரத்தில் செவ்வாயோ இல்லை வேறு எந்த கிரகங்கள் வந்து மேசராசியில் நின்னாலோ அங்கே ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த யோகத்துக்கு தடை செய்யக்கூடிய அமைப்பில் வருது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2ஆம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயோட சுக்கிரனுடைய நட்சத்திரம் 2, 7 கூடிய நட்சத்திரம். அதாவது லக்கணம் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாய்க்கு பகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த செவ்வாய்க்கு 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பாதகம் இல்லை, சந்திரனுக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்தாலும் பாதகம் இல்லை. அதேமாதிரி லக்கணத்துக்கு 7, 10, 4 இருந்தாலும் பாதகம் இல்லாமல் இருக்கும். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 6, 8, 12 மறையாமல் இருந்தால் இன்னும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே இடத்துல ஆட்சி வீட்டில் வந்து சந்திரன் இருக்கலாம். அதேமாதிரி உச்ச வீட்டில் வந்து சந்திரன் இருக்க, இங்கே ஒரு 3 டிகிரிக்குள்ள வந்து சந்திரன் இருக்க. இப்போ ஆட்சி வீட்டில் வந்து செவ்வாய். இதே மாதிரி இந்த இடத்துல வந்து லக்கணமாகவே இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி. இதுவும் வந்து அந்த ருச்சுக யோகத்தில் சூப்பராக வந்து பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து விசாகம் 4 குருவனுடைய நட்சத்திரம். இது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து சனியினுடைய நட்சத்திரம், இங்கே தான் வந்து கொஞ்சம் அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து புதன், இது வந்து ஓரளவுக்கு 75% வந்து அந்த ருச்சுக யோகத்தை, ஏன்னா சந்திரன் வந்து இங்கே உச்சம், செவ்வாய் ஆட்சி, இந்த 7 சமசப்தங்களில் வந்து சந்திக்கக்கூடிய கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கும். இதே மகர லக்கணமாகவே இருக்குன்னு வச்சுக்கோமே, இது வந்து நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ இதே வந்து மீன லக்கணமாக இருந்து வச்சுக்கோமே, மீன லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து சந்திரன் உச்சமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல வந்து மறைகிறார். அதே மாதிரி இங்கே வந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஆட்சியில் இருக்கார். இதுவும் வந்து இந்த லக்கண ரீதியாக வரும்பொழுது இந்த சந்திரனுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. தாயினால் உணவு ரீதியாக கொஞ்சம் இந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த சந்திரனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு யோகமாக இருக்குமே ஒழிய செவ்வாயினால் பாதிக்கப்படாத யோகமாக இருக்கும். அப்போ இது மண்மனை பூமி இதுகள்லாம் வரும். அப்போ மனசு ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ருச்சுக யோகமாக இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்றது பொதுவாக மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 1.5 மாதத்திற்கு ஒரு முறை நகரக்கூடியது செவ்வாய். ஒரு ராசி வந்து 45 நாளுக்கு ஒரு தடவை தான் அவர் நகர்வார். அதே மாதிரி வந்து
சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 2.5 நாளுக்கு 2.25 நாள் கிட்டத்தட்ட வந்து 2.5 நாள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படியே டக் 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 டக்குன்னு ஒடியாந்துருவார். அவர் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு வந்து 108 நிமிஷம் எடுத்துக்குவார். அந்த 108 நிமிஷத்துக்குள்ளேயே ஒவ்வொரு டிகிரி நகர்ந்து வந்துடுவார். அப்போ 30 டிகிரிங்கிற போது 30 இன்ட்டு 108 அப்படின் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 நாளுக்குள்ளே வந்து அவர் வெளியே வந்துடுவார். ஒவ்வொரு ராசியாக வந்து டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருப்பார். அப்போ இந்த நேரங்களில் வந்து செவ்வாயோடு சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றது ஒரே ஒரு மாதத்துக்குள்ள 1.5 மாதத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 முறைக்கு மேலே வந்து இந்த 1 4 7 10 வந்துடுவாங்க. இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்றது சந்திரன் வந்து செவ்வாயோடு இணையிறதும் 4ஆம் இடத்துல இணையிறதும் 7ஆம் இடத்துல வர்றதும் 10ஆம் இடத்துல வர்றது அப்படின்றது வந்து செவ்வாய் அந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயாகப்பட்டது ஒரு ராசியை கிடக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 7 முறை இந்த ருச்சுக யோகம் அப்படின்றது வந்து அந்த கிரக அமைப்புகளில் வரும். ஆனாலும் லக்கணத்திற்கும் சந்திரனுக்கும் 1 4 7 10 வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு, அதேமாரி வந்து செவ்வாய்க்கு 1 4 7 10 வந்து சந்திரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பானது லக்கணத்துக்கு 6 8 12 மறையாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த அமைப்பு போயிட்டு லக்கணத்திற்கு வந்து மாரக இடத்துல அமைஞ்சிருது, அல்லது மாரகாதிபதியினுடைய சாரத்தில் நின்றுது, அல்லது பாதகாதிபதியினுடைய சாரத்தில் நின்றதுனாலும் அந்த வலிமை கொஞ்சம் குறையும். யோகத்தினுடைய வலிமை குறைமையுடைய அந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். அப்போ இந்த யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய சந்திர செவ்வாய் புக்தி அந்தரங்களில் கண்டிப்பாக இந்த ஜாதகர் உணவு சார்ந்த துறைகளில் வந்து மேலே அதிகப்படியான ஒரு லாபத்தை ஈட்டுவது. இப்போ வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் அப்படின்னாலே வந்து உணவு பால் இதெல்லாமே வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆடைகள் தயாரித்தல், காட்டன் பஞ்சுமில் வச்சுருக்கிறது, அதேமாதிரி வந்து பால் உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாமே வந்து அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய காலம் அப்படின்றது வந்து இந்த ருச்சுக யோகம் இருந்தது அப்படின்னா 6 8 12க்கு மறையாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய சந்திரனுடைய புக்தியிலும் செவ்வாயனுடைய புக்தியில் இதுவும் அதே மாதிரி தான். கனரக வாகனங்கள் மிகப்பெரிய இந்த ஹிட்டாச்சி அந்த இசுசு அப்படின்ற மாதிரியான கம்பெனிகள்லேயே வந்து மிகப்பெரிய சுரங்கங்களில் தோண்டக்கூடிய வாகனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் சந்திரன் இணைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. வணக்கம். ஹலோ, வாங்க அட்மின்.